151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாடுல இருந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு மூவ் ஆக போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதாவது டிஎம் எம்சிஹெச் கோர்சஸ்க்கான 50% சீட்ஸ் இன் சர்வீஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் அந்த கோட்டால 151 சீட்ஸ் ஃபில் ஆகல. அதனால இதர் கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லனா இந்த சீட்ஸ் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த விஷயத்தில் என்எம்சியோட ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் ஆகாத இந்த சீட்ஸை இப்போவே ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணுங்க. அண்ட் அங்கே எம்சிசி கவுன்சிலிங் மூலமாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நிறைய எலிஜிபிள் டாக்டர்ஸ் இந்த சீட்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒருவேளை அப்போவும் இந்த சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னா கட் ஆஃபை ரெடியூஸ் பண்ணி திருப்பி ஸ்டேட்ஸ்க்கே இந்த சீட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் டாக்டர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போது இன்னும் நிறைய ஸ்டேட் டாக்டர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் ஆகி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இந்த கேஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லயே ஆல் இண்டியா கோட்டாக்கு சீட்ஸை சரண்டர் பண்ண வேண்டாம். இன்ஸ்டெட் என்எம்சி இப்போவே உங்களோட கட் ஆஃபை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய இன் சர்வீஸ் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இந்த சீட்ஸ்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. அதுக்கப்புறமும் சீட்ஸ் வேக்கண்டாக இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு இந்த சீட்ஸை சரண்டர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்கியூமெண்ட். அண்ட் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 151 சீட்ஸை உடனே டிஜிஹெச்எஸ் ஒரு எம்சிசிக்கு சரண்டர் பண்ணுங்க, ஆல் இண்டியாவுக்கு அனுப்புங்க. ஒருவேளை அதுக்கப்புறமும் சீட்ஸ் ஃபில் ஆகாம இருந்துச்சுன்னா கட் ஆஃப் ரெடியூஸ் பண்ணி ஸ்டேட் கோட்டாக்கு சரண்டர் பண்ணுவாங்க. அதனால இந்த 151 சீட்ஸ் கேன்சல் ஆகல, தமிழ்நாடு இன் சர்வீஸ் கோட்டால இருந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு மூவ் ஆக போகுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே ஜைனோட ஃபாலோ பண்ணிக்கோங்க.